இப்போது நம்ம இந்த சைடு ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது மற்ற சைடை வந்து இதே போல் ரெய்னிங் ஸ்டோன் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இப்போது இந்த சைடை முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த சைடு ஃபினிஷ் பண்ணணும். இது என்னுடைய வீடியோ வந்து போன வீடியோ நான் இந்த கிரீடம் செய்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அந்த வீடியோ வந்து பாதியிலே வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ அதனுடைய கண்டினியூ தான் வந்து அடுத்த வீடியோவாக நான் வந்து போடுறேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். இப்போ பாருங்கள், நம்ம இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த ரெய்னிங் ஸ்டோனை வந்து ஃபுல்லாக நம்ம சுற்றி ஒட்டியாச்சு. இப்போ வந்து குந்தன் ஸ்டோனை வந்து அங்கங்கே நம்ம வந்து ஒட்டலாம். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். சிம்பிள் தான் இது. இந்த கலர் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் ஸ்டோனை வந்து ஒட்டிக்கலாம். உங்களுடைய விருப்பம்தான் இது. சைஸும் வந்து உங்களோட குழந்தைங்களோட சைஸ் என்னவோ அதுக்கேற்றப்பல அந்த கிரீடத்தை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சிம்பிளான டிசைன் தான் இது. இப்போ பாருங்கள், நம்ம குந்தன் ஸ்டோன் வச்சு அழகாக இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் ட்ரை ஆகணும், அப்போ தான் இது வந்து ஒட்டாது. இது வந்து ட்ரை ஆன பிறகு இதை வந்து திருப்பி போடணும். போட்டுட்டு இந்த சாட்டின் ரிப்பன் இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த கார்னரில் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் ஒரு க்ளூ வச்சு நம்ம அதை ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த கார்னரில் இது நல்லா இது வந்து ஒட்டி வைக்குங்க. அப்புறம் இந்த கார்னர்லேயும் நீங்கள் க்ளூவும் யூஸ் பண்ணலாம், அப்படிலாம் டேப் வச்சும் அந்த கார்னரை வந்து ஃபினிஷ் பண்ணி ஒட்டலாம். இந்த சைடு என்ன பண்ணலாம்னா நம்ம இதை வந்து ஒட்டிட்டோம். இந்த க்ளூ யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அழகான கிரீடம் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.